ஹாய் ஹலோ எவரிவன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பக்தி மார்க்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஏன் பக்தி இருக்கிறதே சக்தி வாய்ந்த மார்க்கம் சொல்றாங்க அப்படிங்கறது ஒண்ணு. ஆனா ஏன் பக்தியை பத்தி நிறைய பேருக்கு முதல்ல புரிதல் இருக்காங்கிறது பார்ப்போம். உண்மையான பக்தினா என்ன? நிறைய பேருக்கு அதை பத்தி புரிதலே இல்லை. உண்மையா சொல்ல போனா பக்திக்கு சில எலமெண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்க போறேன். சில கோட்பாடுகள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு விளக்க போறேன். உண்மையான பக்திக்கு இதுதான் ஆதாரங்கள் அடையாளங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதை நீங்க செஞ்சீங்கன்னா தான் உண்மையாலுமே உங்களுக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? லெட்ஸ் கோ. பக்திக்கு உங்களுக்கு ஸ்ரத்தை வேணுமா? ஸ்ரத்தாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு டெடிகேஷன். நீங்க டெடிகேஷன் எப்போ உங்களுக்கு வரும்? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி. டெடிகேஷன் உங்களுக்கு எப்போ வரும்? உங்களுக்கு ஒரு டெய்டி மேல எப்போ ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும், எமோஷன் வரும்னா முதல்ல அந்த டெய்டியை பத்தி உங்களுக்கு புரிதல் இருக்கும் போதும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் தந்திர மார்க்கத்துல உபாசனையில அது ரொம்ப முக்கியம்னு சொல்றோங்கிறது காரணம் அதுதான். திருப்பி ஜபம் பண்றது எதுக்கு? நீங்க உங்க டெடிகேஷனை காமிக்கிறதுக்கு ஒரு தெய்வத்துக்கு. இன்னொன்னு நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றேன், நீங்க சிக்னல் பண்றது. ஓகேவா? நீங்க நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எல்லாருமே ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட தான் போறோம். அதை நம்ம இக்னோர் பண்ண வேண்டியதில்லை. கரெக்டா? எல்லாருமே ஒரு தேவைக்காகத்தான் போறோம். அது உண்மை. நீங்க அதை டெய்டிட்டு நீங்க என்னதான் பொய் புழுவுனாலும் அது தெரிஞ்சிட போகுது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா அதே சமயத்துல அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் நீங்க சேர்த்து பண்றணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் உங்களையவே ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ஒருத்தங்க உங்ககிட்ட ஒரு தேவையை நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக மட்டும் வராங்க. ஓகேவா? உங்களை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்க, அவங்க உங்களோட எமோஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்க, அவங்க உங்களோட ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கலீங்கன்னா நீங்க அவங்களை என்ன நினைப்பீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அங்கேயே சிம்பிள் பிளெயின் ஆன்சர் என்ன? அவன் ரொம்ப சுயநலவாதி, ரொம்ப நார்சிசிஸ்டிக், அவன்கிட்ட எல்லாம் நான் பழக முடியாது நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? தெய்வம் மட்டும் ஏன் அப்படி நினைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப எடுத்துக்கிட்டோம்னா நீங்க ஒரு பந்தத்தை உருவாக்குங்க தெய்வத்துக்கிட்ட. எந்த தெய்வமாக இருக்கட்டும் அவங்கள நீங்க ஒரு லிவிங் என்டிட்டியா கன்சிடர் பண்ணுங்க. நீங்க எப்படி ஒரு சக ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணுவீங்களோ, சக தாய் தந்தையை ட்ரீட் பண்ணுவீங்களோ, வாட் எவர் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தட் யூ வாண்ட் டு பில்ட் வித் டெய்டி, கிரியேட் அன் எமோஷனல் கனெக்ஷன். உணர்ச்சி பூர்வமான ஆழமான ஒரு பந்தத்தை உருவாக்குங்கள். இதை நீங்க செய்யாம அந்த ஸ்ரத்தை இல்லாம நீங்க செய்யறது எதுவுமே வேஸ்ட். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு பக்தி மார்க்கத்துல யூ ஹாவ் டு கன்சிடர், அதாவது நீங்க உங்க அந்த தெய்வத்தோட நீங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தி போய் ஒண்ணு கிடையாது. பாட்டி நான் ஒரு உதாரணமா சொல்றேன். பாட்டியோட பக்தி கரெக்டா அதை பத்தி எனக்கு சொல்லுவாங்க. என்னன்னா அங்க இருக்கிற கோயில் பூஜாரி சொல்லுவாங்க, பாட்டி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது இப்படி முனைவிட்டு இருப்பாங்களாமா. அது இல்ல அப்படி மெதுவா அவங்க முனைவிட்டு இருப்பாங்களாமா. அங்க பூஜாரி நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாராமா. ஆனா அந்த பூஜாரிக்கு கூட புரியல இதுதான் உண்மையான பக்தி. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த சாமி நம்ம கிட்ட பேசுங்கிற லெவல் ஆஃப் நம்பிக்கை, அந்த எமோஷனல் கனெக்ஷன், ஒரு ஹியூமனா ட்ரீட் பண்ணக்கூடியது, ஒரு சக மனுஷனா நீங்க தெய்வத்தை ட்ரீட் பண்ணு. நீங்க தெய்வத்தோட பவர் அக்னாலேஜ் பண்ணாமையோ இல்ல தெய்வத்தை நீங்க அங்க குறைச்சு மத்தம் தட்டவும் இல்ல. என்னன்னா நீங்க அதை உங்க தோழமையாக்கிக்கிறீங்க. தெய்வத்தை தோழமையாக்கிக்க கூடிய ஒரு நிலைக்கு நீங்க போறதா தந்திர மார்க்கத்தோட உச்சகபட்ச நிலை. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெய்வத்தை உங்களோட ஒரு சகாவா நீங்க மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க தெய்வத்தை கொண்டு போகலாம். இதுதான் தந்திர மார்க்கத்துல உங்களுக்கு சொல்றது. அந்த எண்ட் கோலா ஆக்சுவலி அதுதான். தெய்வம் உங்களோட ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிரும். அப்படிங்கிற போது நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். அந்த தெய்வத்தை உங்களுக்கு தோழமையாக்கிக்கிறதுக்கான முயற்சியை எடுங்க. நீங்க அந்த தெய்வத்தோட இப்படி இணங்கலாம், நெருங்கலாம்ங்கறத யோசிங்க. அப்பதான் உண்மையால நீங்க பக்தி மார்க்கத்தை பின்பற்றீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது வெறும் குடுக்கல் வாங்கலா போயிடும். இந்த குடுக்கல் வாங்கல்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன தெரியுமா? அந்த குடுக்கல் வாங்கல் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு உறவும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு தெய்வத்தோட அரவணைப்பு, பாதுகாப்பு, அதோட சக்தி, அனுகிரகம் இதெல்லாம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வெறும் குடுக்கல் வாங்கல்ங்கிற அந்த ஆஸ்பெக்ட மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. அதை யோசிங்கன்னு தான் நான் சொல்றேன். பி ஹானஸ்ட் அபவுட் தட். நீங்க அதுல உண்மையா இருங்க. எனக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து வேணுங்கிறது நீங்க உறுதியா இருக்கிறீங்க. ஆனா அந்த தெய்வத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. சரியா? அதுக்காக நீங்க என்னென்ன செய்யறீங்க? நீங்க ஸ்தலங்களுக்கு போலாம். நீங்க கோயில்கள் நிறைய போய் விசிட் பண்ணலாம். கோயில்கள் நிறைய போய் விசிட் பண்ணி அந்த புராணத்தை தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த புராணத்துக்கு என்ன மீனிங்கா இருக்கும் உங்க அறிவு கேட்டுன அளவுக்கு நீங்க டீகோட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு குரு கிட்ட கேட்கலாம். அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த புராணத்துக்கான மீனிங் என்ன, இந்த தெய்வம் இந்த ஸ்தல வரலாறு இதை சொல்லுது, இதுக்கான மீனிங் என்ன, இது நம்ம வாழ்க்கையில எப்படி பிராக்டிகலி நம்ம அப்ளை பண்ண முடியும், இது எப்படி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றது நீங்க பாக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன். இப்போ காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அதோட ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அம்பாள் ஏன் அந்த இடத்துல தோன்றுனாங்க, அந்த இப்ப நான் காமாட்சி அம்மன் தான் வச்சிருக்கிறேன். அந்த அம்பாள் எதுக்கு தோன்றுனாங்க, அந்த அம்பாளோட சக்தி என்ன, அவங்க அந்த தோன்றுனதுனால நீங்க அந்த ஸ்தலத்துக்கு போறீங்க. நீங்க ஒரு எமோஷனல் பாண்ட் கிரியேட் பண்றீங்க அந்த ஸ்டோரியை வச்சு. நீங்க அதை உங்க லைஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம்.
அது உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு நீங்க ஒரு பலன் கொடுக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இங்க வந்து ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்காரு. ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் எடுத்துக்கங்க. அவர் வந்து மகாலட்சுமி வந்து கடன்ல இருக்கும்போது, குபேர் கடன்ல இருக்கும்போது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வந்து தனத்தை கொடுத்தார். ஓகேவா? அப்படிங்கிறது வந்து வரலாறு. அப்ப நீங்க ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க அதை நினைவூட்டிக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும், ஒரு எமோஷனல் கனெக்ட் உங்களுக்கு இருக்கணும் அந்த தெய்வத்தோட. நீங்க அந்த தெய்வத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். புராணங்கள் நீங்க நிறைய படிக்கணும், அதை டீகோட் பண்ண கத்துக்கணும், அதை நீங்க வந்து புரிஞ்சுக்க கத்துக்கணும். நீங்க ஒரு குருவோட சத்சங்கத்துக்கு போகணும். இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணும்போது உண்மையாலும் நீங்க பக்தியை வந்து கல்டிவேட் பண்றீங்க. ஒரே நாள்ல யாரும் பக்திமான மாட்டாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. பக்திங்கிறது வந்து நீங்க வளர்க்கணும். எப்படி வந்து ஒரு செடியை வளர்க்குறீங்களோ, ஒரு குழந்தைய வளர்க்குறீங்களோ, ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து உங்களுக்கு 18 வயசு குழந்தையாகுதா? கிடையாது இல்ல. எப்பேற்பட்ட குழந்தைய வந்துட்டு அதோட ஸ்டேஜஸ் தாண்டி போகும்ல. அதே மாதிரி பக்திக்கும் ஸ்டேஜஸ் இருக்கு. பக்திமானா நீங்க ஒரே நாள்ல ஆயிர முடியாது. இந்த ஒரு இன்சைட்டோட நான் விடை பெறுகிறேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்கேஜ்மெண்ட், டெடிகேஷன், அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு தூரம் அந்த இறைவனோட இணக்கமாகறீங்கிறது தான் வந்துட்டு உண்மையான பக்தியை குறிக்கும். அதனாலதான் பக்தியை வந்து அல்டிமேட்டா வச்சாங்க. புரியுதா? நம்ம தந்திர மார்க்கத்திலயும் சரி, வேத மார்க்கத்திலயும் சரி, பக்தியை அல்டிமேட்டா வச்சாங்க. யார்? ராவணனை அல்டிமேட்டா வச்சாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். ராவணன் வந்து தலை சிறந்த பக்தன்னு சொல்றாங்கன்னா சிவனை வந்து அவர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணார். ஓகேவா? அப்போ அவர் தவறான பர்சனாவே இருந்தாலும் ஒரு ஆங்கிள் அவர் வந்து சிவனை முயற்சி பண்ண ட்ரை பண்ணதுனால அவர் ஒரு பக்தன் தான். எப்படி பார்த்தாலும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோ பக்திக்கு ஒரு பவர் இருக்கு. நீங்க எப்படி வந்து ஒரு சக மனுஷனை வந்து தோழமையாக்கி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தெய்வத்தை தோழமையாக்கிக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் பக்தி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு தகவலுடன் நான் விடை பெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.